தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப மாதத்தினுடைய 3வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவன் பேசுவதை கேட்க விரும்புகிறவன் தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே இருப்பவன். தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே இருக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியது மிகவும் அவசியம். எப்படி நமக்கு பிடித்தவர்கள், நாம் நன்றாய் நேசிக்கிறவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செய்ய, அதன்படி நடக்க நாம் முயலுகிறோமோ, அதே போல தேவனை அதிகமாய் நேசிக்கிறவன் தேவன் பேசுகிறதை கேட்க விரும்புவான். தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்படுவான். பாருங்கள், வேதத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி தேவன் சொல்ல ஆபிரகாமிடம் இருந்த ஒரு பெரிய தலையாய குணம் என்னவென்றால், தேவன் பேசுகிறதை ஆபிரகாம் எப்போதுமே கேட்க முயலுகிறவராக இருப்பார். பாருங்கள், அவர் எப்போதுமே தேவன் பேச விரும்புகிறதை கேட்கிறதற்கு தயாராக இருப்பார். அதனால தான் ஆண்டவரும் ஆபிரகாமுடைய அறிவுக்கு எட்டாத எந்த விஷயத்தையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். எந்த ஒரு சம்பவம் நடக்கிறதாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறதா இருந்தாலும் ஆபிரகாமுக்கு சொல்லாமல், ஆபிரகாமுக்கு மறைத்து தேவன் எதையுமே செய்வதில்லை. சோதோம் குமோராவை அழிக்கும் போது கூட ஆபிரகாமுக்கு அதை முன்பதாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். முதலாக ஆபிரகாம் அவனுடைய சொந்த ஊராகிய காரான் ஊரில் இருக்கும்போது தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் உன் ஜனங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை முதலாக கேட்ட ஆபிரகாம் அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். தன்னுடைய மனைவியையும் தன்னோடு கூட தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தன்னுடைய தகப்பனையும் கூட கூட்டி கொண்டு அப்படியாக அந்த சுய தேசத்தை விட்டு தேவனுடைய ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக செல்கிறார். தேவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல மனது ஆபிரகாமுக்கு இருந்தது. தன்னுடைய நேசகுமாரனை, ஏக சுதனை பலி செலுத்த வேண்டும் என்று தேவன் கேட்கும்போது கூட அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு பக்குவத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவனை குறித்த ஒரு பெரிய அறிவு இருந்தது. தேவன் யார் என்கிறதை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக அறிந்திருந்தார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினவராக காணப்பட்டார். அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதர் என்கிற பெயரை எடுக்கிறார். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே பாருங்கள், சோதோம் குமாராவினுடைய அக்கிரமம் மிகுதியாகிறது. இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் கர்த்தர் 2 தூதரோடு கூட ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வருகிறார். ஆபிரகாம் அவர்களை நன்றாக உபசரிக்கிறார். அந்த பலியின் மேலே கர்த்தர் ரொம்ப பிரியப்படுகிறார். அதனோடு கூட ஆபிரகாம் அப்படியே போயிடல. பாருங்க, தேவன் அந்த 2 தூதர்களையும் அப்படியே சோதோம் கொமோராவை நோக்கி, சோதோம் கொமோராவை அழிப்பதற்காக, லோத்துவை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் அனுப்பிவிட்ட பிறகும் கூட வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்படி என்றால் தூதர்களுக்கு வேலை கொடுத்து அனுப்பியாச்சு. அது எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்கிறதை கேட்கிறதற்கு அவ்வளோ ஒரு ஆசையாக, அவ்வளோ ஒரு தீவிரமாக ஆபிரகாம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தில் கூட நம்ம அவசரமாக ஜெபித்து விட்டு எப்போ ஜெப நேரம் முடியும் நம்ம எழுந்திரிச்சு போயிடலாம். இதில் தான் நம்முடைய கவனம் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய
ரொம்ப சொற்பமான பேரே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அன்றைக்கு தேவன் தருகிற வார்த்தையை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் அந்த இடத்தை விட்டு எழும்புகிறோம் இல்லையா? அப்படி ஒருவேளை நீங்கள் இல்லை அப்படின்னா இன்னையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு விருப்பமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்க தாகத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவரோடும் தேவன் நிச்சயமாக பேசுவார். தேவன் நிச்சயமாக தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவென்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் தேவனுக்கு பிரியமான வழியிலே நாம் நடக்க முடியும் இல்லையா? அதனால் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவர், இந்த 3வது நாளில் கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உங்கள் சத்தத்தை கேட்டு பழகின பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் என்னால் அறியப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்டு பழகின பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்காக காத்திருக்க, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய சித்தம் என்ன என்கிறதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இன்றைய நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. எங்களுடைய ஜெப நேரங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்மோடு கூட நெருங்கிய உறவிலை பிணைக்கப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் ஒரு புதிய கிருபை இந்த காலை வேளையிலே நம்ம சூழ்ந்து கொள்வதாக. ஆமென்.